ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து தனியா, ஒரு 2 வரமிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டை வந்து தொலி உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. சீரக மிளகு நம்ம நுணுக்கி வச்சுருக்கதையும் அதோட போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் 1 டம்ளர் ரைஸும் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் ஊற்றியிருந்தேன், கொஞ்சம் கொலையாக வேணுன்றதுனால. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு உப்பு பார்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு அதை நல்லா நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கொலையாக அதை வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அப்படியே சுட சுட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கோல்டு இருக்கிறப்போ, இல்லை நம்ம வந்து ஏதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.